ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் டூர் போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டோம். கன்னியாகுமரி வந்து காலையில் ஒரு 4:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். சரி சன்ரைஸ் பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போனால் எங்களுக்கு முன்னாடியே நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணுறோம் 8:00 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். கடைசியில் சன்ரைஸ் ஏமாத்திருச்சுங்க. சன்ரைஸ் வரவே இல்லை. மகியும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்செல்லாம் வெயிட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தாலே திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாமே நல்லா தெரிஞ்சுதுங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பிரசாதமாக வந்துட்டு பால் பால் மிளகு பொங்கல் கொடுத்தாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கப்பயே கொடுத்துட்டாங்க. ஸோ வேகமாக போய் பால் மிளகு பொங்கலும் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுசீந்திரம்னு சொல்லிட்டு ஒரு அனுமன் கோயில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப பழமையான கோயில் போல். மலையாள செட்டப்பில் சூப்பராக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பழைய கோவில்லாம் பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கோவில்லாம் பார்த்துட்டு பெரிய ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருந்தார். அவரே தரிசனம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்தின வடை மாலையெல்லாம் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதுவும் பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு திருச்செந்தூரில் தங்கி சாமி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கோவில்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட ட்ரிப்பு முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.